பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா மாடல்ஸ். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வர டேட்டா மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா மாடல்னா என்ன? நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே சிஸ்டம் சேவ் பண்ணி வைக்கிறோம்ல, அந்த சிஸ்டம் சேவ் பண்ணி வைக்கிறப்ப அதை எந்த ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றதா டேட்டா மாடல். A data model is a conceptual representation of data structure, relationship and constraints used to organize data in database system. அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுக்கு நடுவில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதோட டேட்டாவோட அக்யூரசிஸ் எப்படி இருக்கு, அப்படி எல்லாமே நம்ம மூணுமே சொல்றது டேட்டா மாடல். இங்க நிறைய விதமான டேட்டா மாடல்ஸ் இருக்கு. ஹைராரிக்கல், நெட்வொர்க், ரிலேஷனல், ER, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அப்புறம் நெக்ஸ்ட் டாக்குமெண்டட். அதாவது இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும்ல, இந்த பெட்ரூம் இங்க இருக்கணும், ஹால் இங்க இருக்கணும், கிச்சன் இங்க இருக்கணும். அந்த மாதிரி நம்ம டேட்டா சிஸ்டம் எப்படி நம்ம டேட்டாஸ் சேவ் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கறது நம்ம மாடல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹைராரிக்கல் மாடல். ஹைராரிக்கல் டேட்டா மாடல் இது என்னன்னா, நம்ம டேட்டாஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நோடு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரூட் நோடு இருக்கும், அதுல இருந்து ஒவ்வொரு சைல்டு நோடா வந்துட்டு இருக்கும். இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட், அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அந்த சில்ட்ரன் என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்க பேரண்ட் ஆவாங்க, அவங்களுக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் வருவாங்க. ஓகேவா? ஸோ இது கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் ஆர்கனைஸ் அஸ் எ ட்ரீ ஸ்ட்ரக்சர். நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ரூட் நோட், அதுல இருந்து கீழே ஒவ்வொரு தலைமுறைகள் வர மாதிரி வந்துட்டு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு நோடுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு பேரண்ட் நோடு தான் இருப்பாங்க. ஓகே, ஒரு சைல்டு நோடுக்கு ஒரு பேரண்ட் நோடு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு பேரண்ட்டுக்கு எவ்வளவு சைல்டு வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆனா இதுல இன்னொரு பாயிண்ட் ஞாபகம், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற நோடு, அந்த நோடு என்ன சொல்லுவோம், ரூட் நோடுன்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் நோடு என்ன சொல்லுவோம், ரூட் நோடுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரண்ட் நோடே இல்ல, இதுதான் மத்த எல்லாத்துக்கும் பேரண்ட் நோட ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மூவ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு மூவ் ஆகும். ஓகே, இது ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்னால நமக்கு ஈஸியா ஒரு ரெக்கார்ட் இருக்கும்னா ஃபாஸ்டா எடுத்து பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் சிம்பிள். இதோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒன் டு மெனி. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இங்க பண்ண முடியாது. இங்க டேட்டா ரிடன்சி நிறைய இருக்கும். டேட்டா ரிடன்சிங்கிறது ரிப்பீட்டட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல். இப்ப நார்மலா நெட்வொர்க் என்ன அர்த்தம், குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆனா அதோட நெட்வொர்க்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல சைல்டுக்கு எவ்வளவு பேரண்ட் வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதா. நெட்வொர்க்கிங் டைம்ல ஒன்னோட ஒண்ணு நிறைய கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹைராரிக்கல் மாடல். ஹைராரிக்கல் மாடல்ல ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருந்துச்சு. இங்க அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, சைல்டுக்கு நிறைய பேரண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. So records can have multiple parent. It supports many to many relationship. Last oneல பார்த்தாலும் one to many relationship. இங்க நெட்வொர்க்ல என்ன பண்றாங்கன்னா many to many relationship பண்றாங்க. இங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்க்கு கனெக்டிவ் லிங்க் பாயிண்டர் யூஸ் பண்றாங்க. பாயிண்டர்ங்கிற நெக்ஸ்ட் என்ன ரெக்கார்டோ அதோட அட்ரஸ் இருக்கும், இல்லைன்னா லிங்க் லிஸ்ட் மாதிரி ஒவ்வொருக்கும் லிங்க் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது டெவலப் பண்ணது யாரு பாத்தீங்கன்னா கோடிஷியல் கமிட்டி 1969. இது டெவலப் பை கோடாசியா கமிட்டி 1969. இது 1969. ஓகே, நெட்வொர்க் மாடலுக்கு இன்னொரு நேம் கோடாசியல் மாடல் ஆர் கிராஃப் மாடல். கோடாசியல் மாடல் இல்லைன்னா கிராஃப் மாடல், இது இன்னொரு நேம். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் மெனி டு மெனி. இங்க டேட்டா ரிடன்சி எப்படி லெஸ்ஸா இருக்கும், அங்க போன இதுல ஹையா இருந்துச்சு, இங்க லெஸ்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பிளெக்சிபிள் கனெக்ஷன்ஸ், யாரு கூட வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், நிறைய கனெக்ட் ஆச்சு. ஓகே, ஒரு 5 சிஸ்டம்னா ஓகே நமக்கு தெரியும் யார் யாரோட கனெக்ட். 100 சிஸ்டம் 1000 சிஸ்டம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் புரியிருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதுதான் அப்ப புதுசா ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டுக்கு நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம தேடி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், டிஃபிகல்ட் டு மாடிஃபை, ரிக்வயர்ஸ் எக்ஸ்பர்டைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற தேர்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா மாடல். ஓகே, இப்ப நம்ம லேட்டஸ்டா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடல் என்ன, ரிலேஷனல் மாடல். நம்ம டிபிஎம்எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் லாங்குவேஜ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோமா. அதுல கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே எப்படி சேவ் ஆகும், இன்புட் நம்ம கொடுக்குற எல்லாமே எப்படி டேபிள் காலம்னா சேவ் ஆகுமா,
அதுதான் வந்து ரிலேஷனல் மாடல்ங்கிறது. நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே